ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்யம். அன்பான பாக்யம் டிவி சேனல் நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கம். நான் மதுரை ஜோதிடர் சங்கர்ஜி. என்னுடைய வாழ்விலே நான் ஜோதிட பலன்களை ஒருவருக்கு கொடுத்து அவர்கள் பெற்ற நன்மை என்ன என்பதை ஒரு ஜோதிடரின் டைரி என்ற முறையிலே பாக்யம் டிவி சேனல் நேயர்களாகிய உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஒரு சமயம் ஒரு பெற்றோர் என்னுடைய வீட்டிற்கு வந்தார்கள். தன்னுடைய மகனின் ஜாதகத்தை என்னிடம் தந்தார்கள். அண்ணா, இந்த பையனின் ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லுங்கள் என்றார்கள். நான் அந்த ஜாதகத்தை பஞ்சாங்கங்களை எடுத்து சரிபார்த்தல் செய்து கட்டங்களை கிரகங்களை பூர்த்தி செய்து அவருக்கு நடப்பு திசை என்ன புத்தி என்ன என்பதையெல்லாம் பார்த்தேன். அதிலே குரு திசையிலே ராகு புத்தி நடந்து கொண்டிருந்தது. ஜோதிட சாஸ்திரம் என்ன சொல்லுகிறது? குரு திசையில் ராகு புத்தி நடந்தாலும் ராகு திசையில் குரு புத்தி நடந்தாலும் அது குரு சண்டாள யோகம் என்று சொன்னார்கள். இன்னும் பல ஜாதகங்களிலே குருவும் ராகுவும் ஒரே ஸ்தானத்திலே அமர்ந்திருப்பார்கள். அதுவும் கூட குரு சண்டாள யோகம் என்கின்ற அம்சத்தை தான், அது அமைப்பை தான் அது பெறுகிறது. அப்படியானால் நான் ஒரு பலனை சொன்னேன் அவரிடம். என்ன, உங்கள் பிள்ளை பள்ளிக்கூடத்தில் ஏதாவது தப்பு தண்டா பண்ணி அப்பா அம்மாவை கூப்பிட்டு கை கட்டி நிற்க வச்சுட்டாங்களா? உங்களுக்கு எதுவும் கஷ்டம் உருவாயிருச்சா அப்படின்னு கேட்டேன். அவர்கள் கண்களில் இருந்து நீர் தாரை தாராக வழிந்தது. அண்ணா, நீங்கள் சொல்வது தான் உண்மை. என் பையன் சக மாணவன் ஒருவரோட ஒரு தவறான பழக்கத்தை செய்கையை செய்துவிட்டான். அதனால் அந்த வகுப்பு ஆசிரியை உங்கள் பையனை நீங்கள் டிசி வாங்கி கொண்டு வேற பள்ளியில் சேர்த்துக்கொள்கள் என்று சொன்னார்கள். அப்படின்னு அவங்க என்கிட்ட சொன்னாங்க. அப்போ அந்த பையன் படித்த பள்ளிக்கூடம் மதுரையிலே ஒரு பிரபலமான நல்ல ஒழுக்கங்களை கற்றுத்தருகிற ஒரு பள்ளி. அந்த பள்ளிக்கூடத்துக்குள்ளே இருக்கிற இன்னொரு மாணவன் இந்த லாகரி வஸ்துகள் என்று சொல்லக்கூடிய புகைப்பழக்கம் அதில் என்னெல்லாமோ சேர்த்துருக்காங்க. அதான் அந்த பையனுடைய ஒரு வளமையான பழக்கமாக அவன் வச்சுருக்கான். அவனுக்கு யார் வழி நடத்தினாங்களோ அது ஒரு கஷ்டம்தான். அவங்க இந்த பையனை கொஞ்சம் நிர்பந்தம் செய்து, நீயும் ஒரு 2 தடவை அதை பிடிச்சி குடிச்சு பாரு அப்படின்னு டிமாண்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இந்த மாணவர்களை வந்து ராகிங் பண்ணுறாங்கல்ல, அந்த மாதிரி அவனை பண்ணிட்டாங்க போல. அவனும் அது மாதிரி குடிச்சிட்டு தன்னுடைய அந்த ஒரு இருமுகிற தன்மை அதையெல்லாம் செஞ்சுட்டு இருந்திருக்கான். இந்த தகவல் வகுப்பு ஆசிரியையின் கவனத்திற்கு சென்றது. அந்த ஆசிரியை இந்த பையனை கூப்பிட்டு என்ன நடந்தது என்று கேட்டிருக்கிறார்கள். அவன் தனக்கு கொடுத்து புகைக்க சொன்னவர்களை அவன் சொல்லவில்லை. இவன் மௌனியாகவே இருந்திருக்கிறான். சரி, நாளைக்கு உங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வந்துரு, வந்து எனக்கு பதில் சொல்லணும் அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க. மறுநாள் அப்பா அம்மா போயிருக்கிறாங்க. அங்கே நடந்ததெல்லாம் வகுப்பு ஆசிரியை தன்னுடைய மாணவர்கள் மூலமாக அறிந்து பெற்றோரிடம் இது மாதிரி நடந்தது என்று எடுத்து இயம்பி இருக்கிறார்கள். பாருங்கள், அப்பா அம்மா என்ன சொல்கிறாருங்க, இது மாதிரி யாரோ ஒரு பையன் சொல்லி கொடுத்தது தானே என் பையன் செஞ்சான். நீங்கள் அவனை கண்டிக்காமல் என் பிள்ளையே போய் கண்டிக்கிறீங்க. என் பிள்ளைய டிசி வாங்கிட்டு நீ வேறு ஸ்கூலில் சேர்ந்துக்கன்னு சொல்கிறீங்க. இதெல்லாம் நியாயமா என்று அங்கும் அவர்கள் கண்ணீர் மல்க கேட்டிருக்கிறார்கள். ஆசிரியை சொல்லியிருக்கிறார், அவனை நான் திருத்துவது சிரமம். அவன் குடும்பம் பெரியதான குடும்பம். அதனால் அங்கே வீட்டிலிருந்து எனக்கு நிறைய எதிர்ப்புகள் வந்துவிடலாம். ஆகையினால் நான் அவனை கண்டிப்பது எனக்கு நியாயம் இல்லை. இவன் நன்றாக படிக்கிற ஒரு நல்ல மாணவன். இவன் வாழ்விலே முன்னேறி படித்து சிறந்து எத்தனையோ உயர்வான இடங்களை அவன் அடைய வேண்டும் என்கின்ற எண்ணம் என்னிடத்திலே இருக்கிறது ஆசிரியர் என்ற முறையிலே. அதனாலே இவனை நான் கண்டிக்கிறேன். உங்கள் பிள்ளையை வேறு பள்ளிக்கு அனுப்பிவிட வேண்டும் என்று என் எண்ணம் அல்ல. இப்படியெல்லாம் நான் உங்களுக்கு ஒரு டிமாண்ட் செய்தால்தான் அந்த குழந்தை தன்னை சரி செய்து கொள்ளும் என்று அவர்கள் சொன்னார்கள் என்று இவரிடம் தந்த அனுபவங்களை சொன்னார். அப்பொழுதுதான் அவர்களுக்கு சொன்னேன், இது மாதிரி இந்த ஜாதகத்திலே இந்த பையனுக்கு இப்பொழுது நடக்கின்ற திசை புத்தி குரு திசை ராகு புத்தி. இதுபோல நடந்தால், ராகு திசையில் குரு புத்தி நடந்தாலும் இப்படி தான் நிலைமை. குருவும் ராகுவும் ஒரு ஜாதகத்தில் இணைந்திருந்தாலும் அது தொடர்ந்து அவர்களுக்கு அவப்பெயர்களை உருவாக்கி தரும். அப்போ இவனுடைய இந்த கிரகத்தினால் வருகின்ற இந்த சங்கடங்கள் விலகி அவன் நல்ல விதமாய் தன்னுடைய வாழ்விலே படித்து முன்னேறி ஒரு சிறந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று,  அந்த ஆசிரியையும் விரும்பி இருக்கிறார். பெற்றோராகிய நீங்களும் விரும்பி இருக்கிறீர்கள்.
நானும் அதையே விரும்புகிறேன். திரைப்பட பாடல்கள் கூட இப்படித்தான் சொல்லி தந்திருக்கிறது. 10 திங்கள் சுமந்தாளே அவள் பெருமைப்பட வேண்டும், உன்னை பெற்றதனால் அவள் மற்றவராலே போற்றப்பட வேண்டும், கற்றவர் சபையில் உனக்காக தனி இடமும் தர வேண்டும், உன் கண்ணில் ஒரு துளி நீர் வந்தாலும் உலகம் அழ வேண்டும், நான் ஏன் பிறந்தேன், நாட்டுக்கு நலம் என்ன புரிந்தேன் என்று நாளும் பொழுதும் வாழும் வரையில் நினைத்திடு என் தோழா, நினைத்து செயல்படு என் தோழா என்று அந்த கால கவிஞர்கள் இந்த சமூகத்தை பண்படுத்துவதற்காக, ஒரு புதிய சமூகத்தை உருவாக்குவதற்காக திரைப்பட பாடல்களிலே நிறைய சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். எப்படி ஒரு பள்ளியிலே அறவுரை வகுப்பு, மாரல் கிளாஸ் அதெல்லாம் நடத்துகிறாங்களோ அதுபோல் இந்த பாடல் வரிகளும் இருக்கிறது. உங்கள் பையனிடம் சொல்லுங்க, அதோடு சேர்த்து இந்த குரு திசையிலே ராகு புத்தி நடப்பதற்கு இந்த கிரகங்கள் நல்லருள் புரிந்து இவனை நல்வழி நடத்துவதற்கு உரிய ஒரு பிரார்த்தனைகளை செய்வோம் என்று அந்த பையனையும் அழைத்து வாருங்கள். பெற்றோராகிய நீங்கள் திருநெல்வேலிக்கு, அங்கிட்டு தமிழ்நாட்டிலே திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாபநாசம் என்று சொல்வார்கள். அங்கே சிவன் கோவில் இருக்கிறது. மலைக்கு மேலே சொரிமுத்து ஐயனார் என்று ஒரு கோவில் இருக்கிறது, சாஸ்தா கோவில். அங்கே வருகிற தாமிரபரணி நதிக்கரையிலே அங்கே இருக்கிற பாறைகளிலே பூரண புனித கும்ப கலசம் ஜோடித்து சப்த நதிகளை ஆவாகனம் செய்து பூஜைக்காரன் அந்த விவரங்கள் எல்லாம் நடத்தி அந்த பையனை, இந்த பெற்றோரின் பிள்ளையாய் வளர்ந்து வருகின்ற இந்த மாணவனை இறைவனின் குழந்தையாய் மாற்றம் செய்து, அது அந்த காலத்தில் சொல்லி கொடுத்துருக்காங்க, தெய்வத்தின் குழந்தையாய் ஒப்படைக்கும் பொழுது அந்த குழந்தையின் எதிர்கால வாழ்வை அந்த தெய்வம் அந்த குழந்தையை தன் விரல் பிடித்து வழி நடத்தி செல்லும் என்று முன்னோர்களும் சாஸ்திரங்களும் சொல்லி தந்திருக்கின்றன. அந்த நடைமுறையை இந்த கோவிலிலே நடத்தி கொடுத்தேன். தவிடு, கருப்பட்டி, அங்கே இருக்க குருக்களுக்கு வஸ்திரம், அதுக்கப்புறம் சுவாமிக்கு அம்பாளுக்கு மாலை, அப்புறம் வஸ்திரங்கள் அதெல்லாம் கூட வாங்கி அவங்களுக்கு கொடுத்து அந்த பையனை அந்த தெய்வ குழந்தையாய் மாற்றி கொண்டு வந்தோம். அதன் பின்னே அவன் வந்தான். இந்த தவறான பழக்கத்தில் அவன் மறுபடியும் ஈடுபடவில்லை. நன்றாக படித்தான். படித்து உயர்ந்த பதவிக்கு வந்தான். இன்றைக்கு அவன் வெளிநாட்டிலே நல்லதொரு வேலையிலே இருக்கிறான். நிறைந்த சம்பளம். அங்கேயே சிட்டிசன் வாங்கி கொண்டான். அங்கேயே வாழும் உரிமை வாங்கி கொண்டான். அதோடு கூட அங்கேயே கூட கோடிக்கணக்கான ரூபாய்க்கு சொந்தமாக வீடு ஒன்றும் வாங்கி அங்கே குடியிருக்கிறான். அப்பா அம்மா இங்கிருந்து அங்கே போய் ஒரு பொழுதுபோக்காக அல்லது பிள்ளையை பார்த்து வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த நாட்டுக்கும் சென்று வருகிறார்கள். அதனாலே இந்த கிரகங்கள் சாதாரண மனிதனை உயர்ந்த இடத்திற்கு கொண்டு வரவும், அது தன்னுடைய திசாபுத்தி காலங்களிலே அவர்களின் நல்ல பழக்க வழக்கங்களை மாற்றி தீய பழக்க வழக்கங்களை கற்று தருவதற்கான ஆட்களை கொண்டு வந்து சேர்க்கும் என்பதும் ஜோதிட பலனாக இருக்கிறது. என்னுடைய வாழ்விலே நான் பெற்ற ஒரு அனுபவத்தை ஜோதிடரின் அனுபவ டைரி என்ற இந்த பக்கத்திலே பாக்யம் டிவி சேனல் நேயர்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி.